எல்லாம் நல்லா தெரிக்குது. என்னல அக்கா உங்களுக்கு தெரியாது அக்கா, இன்னைக்கு சுயவரம் நடக்க போகுது. என்னது? இந்த பிடிச்ச மாப்பிள்ளைக்கு வந்து மாலை போடுவாங்களே அதுதானே? ஆமாக்கா, இன்னைக்கு அண்ணனுக்கு பொண்ணு நான் தான் செலக்ட் பண்ண போறேன். எவ்வளவு பெரிய பொண்ணா பாக்கேன் பாருங்க அக்கா. எங்க அம்மா இந்த ஏற்பாட திடுதிப்புன்னு பண்ணிருக்கு. வாழ்க்கையில முதல் முறையா ஒரு நல்ல காரியம் பண்ண போகுது. ஏய் சுனில், எந்த மாதிரி பொண்ணெல்லாம் வராங்க? இக்க தமிழ்நாடு, குஜராத், கேரளா, பஞ்சாப் எல்லா நாட்டுல இருந்து பொண்ணுங்க வராங்கக்கா. இந்த ஐடியா சிவகாமி அக்காவுக்கு எப்படி வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே? அக்கா நாங்க பேப்பர்ல தான் அக்கா விளம்பரம் கொடுத்தோம். பேப்பரை பார்த்துட்டு தான் எல்லா பொண்ணுங்களும் நம்ம வீட்டுக்கு வராங்க. அக்கா சீக்கிரமா வாருங்க அக்கா, நாங்க இப்ப கிளம்பி அந்த இடத்துக்கு போயிடுவோம். சரிம்மா, இன்னும் கிளம்பி ஓடி வந்துடுறேன். என்னம்மா எல்லாரும் வந்தாச்சா? இன்னும் யாராவது வர வேண்டியதுதான் இருக்கா? சரிக்கா, இதே நிறைய பொண்ணுங்க இருக்கு, இவ்வளவுமே போயிருங்கக்கா. அம்மா உனக்கு பாத்திரம் எல்லாம் கழுவ தெரியுமாம்மா? வீடு வாசல் எல்லாம் சுத்தமா வச்சுக்கிட தெரியுமா? ஐயோ, இந்த தாய் கிழவி இதெல்லாம் எதுக்கு கேட்கானே தெரியலையே. ஆமால, எல்லாம் கேட்க வேண்டாமல. கேட்காம எப்படி செலக்ட் பண்ண முடியும்? இஷ்டத்துக்கு எல்லாம் செலக்ட் பண்ணிரணுமா? ஆமால, பொண்ணுக்கு எல்லாம் தெரியுதான்னு பார்க்க வேண்டாமா? எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கே என்னன்னு சொல்லிட்டு நீ பேசாம இல்லை, எல்லாம் அக்காவுக்கு தெரியும். சரிம்மா, நீங்க எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? நல்லா சமைக்க தெரியணும், வீடு வாசல் எல்லாம் சுத்தமா வச்சுக்கிடணும், அப்படி ஒரு பொண்ணதாம்மா நான் எதிர்பார்க்கேன். அதெல்லாம் உனக்கிட்ட இருக்குதாம்மா? அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்கம்மா, எல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். ஏம்மா உனக்கு ஏதாவது இருக்குமில்ல, நீ கேட்கணும்னா கேட்டுக்கோ. எனக்கு ஒத்து வந்தா நான் சரின்னு சொல்லி, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிடுவேன். மாசம் மாசம் எனக்கு பைசா தந்துருங்க. லீவு வாரத்துக்கு ஒரு லீவு கண்டிப்பா வேணும். வேற ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது இதுன்னா என்னைக்காவது ஒரு நாள் லீவு கேட்பேன். அந்த லீவு எனக்கு கரெக்டா தந்துருங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையேப்பா. இவ வேற ரூபா வேற கேட்டுட்டு இருக்கா. இந்த தாய் கிழவி ஆள் தெரியும் தலையாடிட்டு இருக்கா. லீவு வேணுமா? சரிம்மா, நாளை காலையில 9 மணின்னா கரெக்டா வந்துரு. உனக்காக எதிர்பார்த்து காத்திருப்பேம்மா. ஆமாக்கா, சாப்பாடெல்லாம் வைக்கணும்லக்கா. ஒரே நாளையில எப்படிக்கா இதெல்லாம் முடியும்? சின்ன பொண்ணு சாப்பாடு எல்லாம் அந்த பொண்ணே பண்ணிடுவாம்மா. அதனால தானே அவளை வர சொல்லி இருக்கேன். எல்லா வேலையும் அவளே பாப்பா. கல்யாண பொண்ணு சாப்பாடு வைக்கணுமா? என்ன கொடுமை சரவணன் இது. இந்த தாய் கடை ரொம்ப ஓவரா தான் போறா. போட்டும் என்ன 9 மணி ஆயாச்சு, இன்னும் அந்த பொண்ணை காணல. வாசல்லே நம்ம காத்து நிக்க வேண்டியதா இருக்கு. என்ன இந்த அம்மா வாசல்லே குட்டி போட்ட பூல மாதிரி நின்னுட்டு இருக்கா? சரி என்னன்னு போய் கேப்போம். அண்ணே அண்ணே, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னே. அம்மா கூப்பிடாத, நில்லுனே. எட்டி பைத்தியக்கார முட்டாளே, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் டி. இன்னைக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சியா? போட்டியங்க. ஐயோ, இந்த பையலை கூப்பிட்டு உண்மையை சொல்லிடலாம் பார்த்தா இந்த பையன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கானே. இன்னைக்கு உண்மை தெரிஞ்சுன்னா அம்மா கொன்னே போடுமே. இந்த போயிட்டு ஒன்னு விளையாட்டு தான் பண்ணனேன்னு சொல்லி சொல்லலாம்னு முடிய மாட்டேங்குது. எப்ப வேலைக்கு தான் ஆளை தேடுவாங்கன்னா ஒரு வாசனையுமே காணும், பிரியாணி ஸ்மெல்லோ எதுவுமே அனக்கம் இல்லாம வீடு என்னைக்கும் போல இருக்குது. அக்கா, இன்னும் ஒன்னும் ரெடி பண்ண இல்லையாக்கா? இல்லம்மா, நானும் அந்த பொண்ணை தான் எதிர்பார்த்து வாசல்லே பார்த்து நிக்கேன். அவளை இன்னும் காணுமே. வந்தா தானே ரெடி பண்ண முடியும். சுனில், நீ என்னல இன்னும் ட்ரெஸ் மாத்தாம நின்னுட்டு இருக்க எப்போ மாதிரியே? எதுக்கு சின்ன பொண்ணு அவன் ட்ரெஸ் மாத்தணும்? ரெண்டு பேரும் எங்கேயாவது கும்மி அடிக்க போறீங்களோ? ஏக்கா, இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் இல்லையாக்கா, அதுதான் ட்ரெஸ் மாத்த இல்லையான்னு நான் கேட்கேன். சும்மா நிக்கானே, அதுதான். என்ன நீ உளறிட்டு இருக்கே? அவனுக்கு கல்யாணமா, ட்ரெஸ் மாத்தணுமா? என்ன சொல்லு? சின்ன பையனுக்கு என்ன கல்யாணம்? ஏக்கா, அவனுக்கு கல்யாணத்துக்கு தானேக்கா நேத்து நம்ம பொண்ணு பார்த்தோம். இப்போ என்ன கல்யாணமே இல்லைன்னு சொல்லுதியா? அட கூமுட்ட முட்டாளே, சின்ன பையலுக்கு பொண்ணு பார்க்குது. என்ன சொல்லிட்டு இருக்க? ஆளு வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவே இன்னும் வளரலையா? எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு சொல்லி குழப்பி விட்டுட்டே இருக்க. நம்ம நேத்துக்கு போனது எனக்கு ஒரே கால் வலியா இருக்கு. ஒரு வேலையும் செய்ய முடியல. அதனால வேலைக்கு ஒரு பொண்ணு எடுக்கிறதுக்கு தான் போனேன். வேற அவனுக்கு பொண்ணு பார்க்க போவேல. நீ லூசு தர மாட்டே நம்பிட்டு இருக்காத. ஏக்கா, இது தெரியாம பாக்ஸுக்கு லைட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆர்டர் பண்ணிட்டேன்க்கா. என்னக்கா பண்ண இது? கிறுக்கி எது செய்ய முந்தி ஒரு வார்த்தை கேட்க மாட்டா. வந்தா நீயே பாத்துக்கோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது.
அவனுக்கு இப்பதான் 10 வயசு ஆகுது. முழுசா 10 வயசு இப்பதான் நடந்துட்டு இருக்கு. அவன் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா சொல்லிட்டு இருக்கேன். நம்மளும் அதை கேட்டு கிண்டலுக்கு சிரிச்சிட்டு இருக்கேன். நிஜமாவே சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு நினைச்சா பாத்தியா சின்ன பொண்ணு? உன்னை எல்லாம் என்ன சொல்ல, கூமுட்ட நீ ஒரு நாளும் திருந்த மாட்ட.